15/9/1954 இந்த நாளும் எம்.ஆர். ராதா அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா, அவருடைய இரத்தக்கண்ணி நாடகத்துக்கு பிறகு அவர் பல நாடகம் போட்டாலும் அவரை மீண்டும் உலகம் முழுவதும் பரபரப்பாக்கிய ஒரு நாடகம் அவருடைய ராமாயணம் நாடகம். அது முதல் முறையாக பெரியார் அவர்கள் தலைமையில் சென்னையில் அரங்கேறியது இந்த நாளில் தான். அந்த நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வால்மீகியோடைய ராமாயணத்தை தழுவி தான் வந்து அவர் எடுத்தார். நிறைய சர்ச்சைகள் இருந்தது. ரெண்டு பக்கமும் மேடையில் வந்து சமஸ்கிருத புத்தகங்களை அடுக்கி வச்சு அந்த நாடகத்தை வந்து அவர் மேடையேற்றி இருக்கிறாரு. வாசல்ல ஒரு போர்டும் வச்சிருக்காரு. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கருத்து பிடிக்கலன்னா இந்த நாடகம் பார்க்க உள்ளே வராதே அப்படின்னே ஒரு போர்டு வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு தைரியமா யாரும் செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. அதற்கு பிறகு அவருடைய இன்னொரு நாடகம் இழந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாடகத்திலையும் வந்து விளம்பரமே எப்படின்னா, எம்.ஆர். ராதா அவர்களுடைய சவுக்கடி சீனை காண தவறாதீர்கள் அப்படின்னு தான் விளம்பரம் போட்டிருக்காரு. எம்.ஆர். ராதா அவர்களுடைய திறனை பார்த்து, அவருடைய நாடகத்தை பார்த்து, அவருடைய படைப்புகளின் மூலமாக அவர் மக்களிடம் ஏற்படுத்திய தாக்கத்தை பார்த்து அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் 100 மேடைகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு நாடகத்தின் மூலமாக ஏற்படுத்திடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாடகத்தை தைரியமாக போட்டார். சென்சார் பற்றிலாம் பயப்படலை. இவருக்காகவே தான் அந்த நாடக தடை சட்டம்னே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அந்த அளவுக்கு வந்து ஒரு நாடகம் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நாடகத்தை விட்டுருவாங்க. ஆனால் சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகும் நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தவர் தான் எம்.ஆர். ராதா.